இப்போ ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 1 லெசன் 3 பார்க்க போகிறோம். இதோட ஸ்டாண்டர்ட் 2ஓட டேர்ம் 1 முடியுது. என்ன லெசன் அப்படின்னா நோ யுவர் ஃபீலிங்ஸ், உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் இல்லை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீகால் கொடுத்துருக்காங்க. குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஜம்ப் பண்ணுது. ஸோ இவன் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா சிட் உட்காந்துருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 கேப் 2 கேப்ஸ்னு வரணும், CAPS கேப்ஸ். ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் ஏ பன், நான் ஏன் போகிறேன்னு தெரியும். இங்கே வந்து கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்குது. திஸ் இஸ் ஏ கைட், ஏன்னா இது கான்சனன்ட் சவுண்ட் தான். திஸ் இஸ் ஆன் ஆக்ஸ், இது வந்து வவல் சவுண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி எழுதிக்கிங்க. புக் அண்ட் சேவ் மெத்தடில் வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கிங்க. ஆங்க்ரி கோபம், ஹாப்பி சந்தோஷம், ஹங்க்ரி பசிக்குது, ஸ்லீப்பி தூக்கம் வருது, டயர்டு களைப்பாக உட்காந்துருக்கான், லேசி சோம்பேறித்தனமாக இருக்குது. வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. தேர்ஸ்டி தாகமாக இருக்குது, ஷாக்டு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ உணர்வுகளை தான் எல்லாமே வெளிப்படுத்துது. அப்ரைடு பயமாக இருக்குது, சேடு சோகமாக இருக்குது, சர்ப்ரைஸ்டு ஆச்சரியப்படுதல். ஸோ இதை தான் இங்கே நான் வேர்ட்ஸாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நீங்களுமே சோம்பேறித்தனப்படாமல் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரும். ஆங்க்ரி, ஹாப்பி, ஹங்க்ரி, ஸ்லீப்பி, டயர்ட், லேசி, thirsty, shocked, afraid, sad, surprised. ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர் சிங்கில் இருந்து ஒரு poem கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஐ ஃபீல், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. வென் ஐ ஆம் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருந்தால் ஐ லாஃப், நான் ஹாப்பியாக இருந்தால் சிரிப்பேன். எப்படி சிரிப்பேன்? ஹா ஹா ஹா. வென் ஐ ஆம் சேடு, நான் சோகமாக இருந்தா ஐ க்ரை, நான் அழுவேன். எப்படி அழுவேன்? பூ ஹூ 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 அப்படின்னு அழுவேன். வென் ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு, நான் ஆச்சரியப்பட்டேன்னா ஐ சே வாவ் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே ஐ ஃபீல், நான் எப்படி ஃபீல் பண்ணாலும் ஐ கேன் ஷோ இட் டு யூ, நான் அதை வெளியே காமிச்சிருவேன். டு யூ எவர் ஃபீல் த சேம் வே டு, நீங்களும் இப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வென் ஐ ஆம் ஹங்க்ரி ஐ ஈட், நான் பசிக்கும் போது என்ன பண்ணுவேன்? சாப்பிட்ருவேன். சூ சூ சூ, அதாவது எப்படி சாப்பிட்றேன்? நம்ம சாப்பிட்றோட அந்த வார்த்தை வந்து சூ. சூன்னா என்ன அர்த்தம்னா மெல்லுறதுன்னு அர்த்தம். கடிச்சு மெல்றோம்ல, அதுக்கு பேர் சூ. இது இன்னொரு வார்த்தையில ஸோ now GNAW now அப்படின்னா சூன்னு அர்த்தம். சூனா மெல்றது. when I am thirsty, எனக்கு தாகமாக இருந்துச்சுன்னா நான் குடிப்பேன். குடிக்கிற சவுண்ட் என்னது? கல்ப் கல்ப் கல்ப், அந்த தொண்டையில் இறங்குற சவுண்டு. when I am tired, எனக்கு களைப்பாக இருந்துச்சுன்னா ஐ ஸ்லீப், நான் தூங்குவேன். இது கொரட்டை சவுண்டு. இது கொரட்டை சவுண்ட். எனிவே ஐ ஃபீல் ஐ கேன் ஷோ இட் டு யூ, நான் எப்படி ஃபீல் பண்ணாலும் நான் வெளியே காமிச்சிருவேன். டு யூ எவர் ஃபீல் த சேம் வே, நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை வச்சு கொஸ்டின் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னா வென் ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கும்போது ஐ லாஃப் சிரிப்பேன். த சவுண்ட் ஆஃப் த லாஃப் என்ன? ஹா ஹா ஹா. வென் ஐ ஆம் சேடு, நான் சோகமாக இருக்கும்போது ஐ க்ரை, நான் அழுவேன். த சவுண்ட் ஆஃப் த சேட் என்னது? போ ஹோ ஹோ. வென் ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு, நான் என்ன சொல்வேன்? வாவ் அப்படின்னு சொல்வேன். சர்ப்ரைஸோட சவுண்டாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே எடுத்துக்கலாம். வென் ஐ ஆம் ஹங்க்ரி, நான் பசிக்கும்போது என்ன பண்ணுவேன்? ஈட். ஈட்டிங் சவுண்ட் என்னது? அதான் அந்த மஞ்சுன்னு சொல்லுவாங்க. மஞ்சுனாலும் மெல்றது தான். மஞ்ச், நாவ், இதெல்லாம் ஒரே சவுண்டு தான். அதுக்கு சவுண்ட் என்ன? சியூ. அதை தான் நான் கொடுத்துருக்கேன். வென் ஐ ஆம் thirsty, எனக்கு தாகமாக இருக்கும்போது நான் குடிப்பேன். சவுண்ட் என்ன? குடிக்கிறதுக்கு ஒரு சவுண்டு கல்ப், ஒரு கல்ப் அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி. when I am tired, நான் களைப்பாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? நான் தூங்குவேன். ஸ்லீப். தூங்கக்கூடிய சவுண்ட் என்ன? இந்த சவுண்டையும் நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் நீங்கள் என்ன பண்ணுவீன்ற ஆக்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகமாக வச்சுக்கிறணும். அடுத்த லெசன் நாட் தட் ஒன் அப்படின்றதான். ஸோ நாட் தட் ஒன், அது இல்லை அப்படின்றதான் அடுத்த லெசனாக கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் அ ஹாலிடே, இது ஒரு லீவ் நாள். கோபிக்கு ஹாலிடே. கோபி வாண்டட் டு டூ சம்திங், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். மாம் வாட் இஸ் இன் தட் கிரீன் பாக்ஸ், ஒரு பச்சை கலர் பாக்ஸில் என்ன இருக்குன்னு கேட்குறான். மாம் வாஸ் ரீடிங், அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி புட் எ ஸ்டூல் ஓவர் எ சேர், ஸ்டூல் மேலே ஒரு சேர் போட்டு ஹி கிளைம்ட் அப் அண்ட் கெட் த பாக்ஸ் டவுன், பாக்ஸை கீழே இறக்குறான். நோ நோ நாட் தட் ஒன், ஓ அதை இறக்காது, அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தோஸ் பாக்ஸஸ் வில் ஃபால் on our heads, கோபி said mom. எல்லா பாக்ஸுமே என்ன பண்ணிடும்? நம்ம மேலே விழுந்துடும், வேணான்னு சொல்கிறாங்க. said mom. கோபி வாஸ் ஆங்க்ரி, கோபி அப்படி என்ன ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்? ஆங்க்ரி ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் with his mother.
கம் லெட்ஸ் கோ டு த மார்க்கெட். அம்மா என்ன பண்றாங்க, கோபியா மார்க்கெட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. ஐ வில் கெட் யூ சம்திங் மா செட் மாம், நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எஸ் வி வில் செட் கோபி. சந்தோஷமா போறான், சந்தோஷமா இல்ல போறான். they went to the market. கோபி was still angry. இப்பயுமே அவன் எப்படி தான் இருக்கான், மார்க்கெட்லயுமே கோபமா தான் இருக்கான். I want that one, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு he pointing to an apple. முதல்ல எதை காட்டுறான் அப்படின்னா ஒரு ஆப்பிளை காட்டுறான். இந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுங்க. no no not that one, அது இல்லை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. fruits will fall down said the shopkeeper. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, fall down. ஏன்னா கோபி வந்து எந்த கடைக்கு போனாலும் எந்த பொருளை இழுத்தாலும் எல்லா ஷாப்கீப்பருமே என்ன சொல்லுவாங்க, அந்த பொருளோட பேர் சொல்லி, இப்போ எக்ஸாம்பிள் பால்னா பால், பாக்ஸ்னா பாக்ஸ், புக்ஸ்னா புக்ஸ், ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா வில் ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா நோ நாட் தட் ஒன். கோபி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஐ வாண்ட் தட் ஒன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயாச்சு. ஐ வாண்ட் தட் புக். ஸோ புக்கை பார்த்து கேட்குறா. நோ நோ நாட் தட் ஒன் அம்மா சொல்றாங்க. நோ நோ நாட் தட் ஒன் ஷாப்கீப்பர் சொல்றாரு. எந்த கடையில் ஷாப்கீப்பர் சொல்றாரு, புக்ஸ் கடையில் ஷாப்கீப்பர் சொல்றாரு. ஏன்னா அவன் கீழே இருக்கிற புக்கை எழுதுறான். அந்த புக்கோட கலர் என்னன்னு பாருங்க, பிளாக் கலர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த புக்ஸ் வில் ஃபால் டவுன் அப்படின்னு ஷாப்கீப்பர் சொல்றாரு. ஐ வாண்ட் தட் ஒன் ஷவுட்டட் கோபி. எனக்கு அது வேணும்னு சொல்லி ஓடுறான். எங்க போறான் அப்படின்னா சமோசா எடுக்க போறான். ஹை ஸ்டாக் ஆஃப் சமோசா அடுக்கி வச்சிருக்காங்க. நோ நோ நாட் தட் ஒன், அவனை இழுக்கிறான், கீழே இருந்து இழுக்கிறான் பாருங்க. ஸோ இழுக்கும் போது நாட் தட் ஒன்னு ஷாப்கீப்பர் சொல்றாரு. ஆல் மை சமோசாஸ் வில் ஃபால் டவுன், சமோசா என்ன பண்ணிடும், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. he was now in a very bad mood. இப்போ ரொம்ப பேட் மூட்ல இருக்காரு, ரொம்ப கவலையாகவும் சோகமா இருக்காரு. ஐ வாண்ட் தட் ஒன் அப்படின்னு கோபி சொல்றாரு லவுட்லி. இப்போ எப்படி சொல்றாரு, ரொம்ப சத்தமா சொல்றாரு. நோ நோ நாட் தட் ஒன்னு சொல்லி எந்த கடையில லவுடா சொல்றாருன்றத ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளவர் கடையில சொல்றாரு. ஃப்ளாஸ், the flowers will fall down. பூக்கள் என்ன பண்ணிடுறாங்க, கீழே விழுந்துருன்னு சொல்லி ஃப்ளாஸ் எல்லாம் சொல்றாரு. பை நவ் கோபி வாஸ் கிரையிங் லவ்லி. பூக்கடையில் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரு அழுக ஆரம்பிக்கிறாரு. எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி. இவர் அழுகும் போது தான் எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. நான் ஏன் இப்படி மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே கொஸ்டின்ல வரும். ஐ வாண்ட் தட் ஒன் த ஒயிட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒயிட் கலர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா மாம் செட் லவ்லி ஐ வாண்ட் தட் ஒன்னு கடைசியா சொல்றது யாருன்னா மாம். எதை பார்த்து சொல்றாங்க, டாக்ஸை பப்பீஸை பார்த்து சொல்றாங்க. பர்டிகுலரா என்ன கேட்குறாங்க, ஒயிட்டை கேட்குறாங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. கோபி ஸ்டாப்டு கிரையிங் சடன்லி. அழுகிறத நிப்பாட்டிட்டான். என்னடா நாம தான் ஐ வாண்ட் தட் ஒன் ஐ வாண்ட் தட் ஒன்னு சொல்லுவாங்க, இப்போ அம்மா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வாட் வாஸ் த ஒயிட் ஒன்? ஆமா, அந்த ஒயிட் ஒன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்குறாங்க. ஹி சா எ பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ். ஒரு கூட நிறைய பப்பீஸ் இருக்கு. மாம் நோ நோ நாட் தட் ஒன். இப்போ இந்த நாட் தட் ஒன்னை யாரு சொல்றானா, கோபி சொல்றான். எதை எப்போ சொல்றான், பப்பீஸை பார்க்கும்போது சொல்றான். லெட்ஸ் டேக் திஸ் ப்ரௌன் ஒன். அம்மா செலக்ட் பண்ணது ஒயிட் கலர், கோபி செலக்ட் பண்ணது ப்ரௌன் ஒன். தென் கோபி ஜென்ட்லி டுக் த ப்ரௌன் பப்பி. இட் வாஸ் ஆன் டாப் ஆஃப் த பைல். ப்ரௌன் பப்பி எங்கே இருந்துச்சு, மேலே இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணா, கீழே இருக்கிறதா இழுத்தான். ஆனால் இங்கே டாகை மட்டும் என்ன பண்ணுறான், அந்த பப்பீஸை மட்டும் மேலே இருக்கிறத எடுக்கிறான். இதை ஞாபகம் வச்சுங்க. மாம் ஸ்மைல்டு, கோபி வாஸ் ஸ்மைலிங் டூ. ரெண்டு பேருமே சந்தோஷம். ஆங்கிரியில் இருந்த கோபி வந்து என்ன ஆயிட்டாரு, ஹாப்பி ஆயிட்டார். ஸோ இதைத்தான் நான் கொஸ்டினாக எடுத்திருக்கேன். டே ஹாலிடே. அது என்ன டே, ஹாலிடே. வாட் டிட் கோபி வாண்ட் டு டூ? என்ன பண்ணணும்னு நினைச்சா, டூ சம்திங். வாட் டிட் கோபி ஆஸ்க் ஹிஸ் மதர் வாட் இஸ் இன் தட் கிரீன் பாக்ஸ்? கிரீன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்குறான். வாட் வாஸ் த கலர் ஆஃப் த பாக்ஸ், கிரீன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் வாஸ் கோபிஸ் மதர் டூயிங்? அம்மா என்ன பண்ணாங்க, ரீடிங் நியூஸ் பேப்பர். இங்கே புக் பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூஸ் பேப்பருக்கு பதில் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நான் இங்கே நியூஸ் பேப்பர்னு கொடுத்துருக்கேன், இமேஜுமே நியூஸ் பேப்பர் தான். பட் புக் பேக் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் ரீடிங் த புக்னு கேட்குறாங்க. ஸோ அது வாட் டிட் கோபி புட் ஓவர் த சேர்? சேருக்கு மேலே என்ன போட்டான், ஸ்டூல் போட்டான். ஒய் டிட் கோபி கிளைம்ப் அப்? ஏன் மேலே ஏறினா, டு கெட் த பாக்ஸ் டவுன். ஹவு டிட் கோபி ஃபீல் ஆங்கிரி? வாட் டிட் மதர் சஜஸ்ட் கோயிங் டு த மார்க்கெட்? வாட் டிட் த மதர் ப்ராமிஸ் டு பை டு கெட் கோபி சம்திங்? ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வேர் டிட் தே கோன்னு கூட நீங்கள் கேட்கலாம். கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம், வேர் did they go to the market? இது ஆன்சர்.
What did the mother promise to buy to get Gopi something? What did Gopi point to first என்ன கேட்டான்? ஆப்பிள். இந்த ஆர்டரை வச்சுக்கோங்க. ஆப்பிள் கேட்டான், புக்ஸ் கேட்டான், ஃப்ளாஸ் கேட்டான், ஆப்பிள், புக்ஸ், சமோசா, ஃப்ளாஸ், அப்புறம் பப்பி. இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. What did Gopi say? I want that one அப்படின்னு சொல்கிறான். What did Gopi ask for next? அதாவது புக்கு கேட்குறான். எதுக்கு முன்னாடி புக் கேட்குறான்? ஆப்பிளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்? புக் கேட்குறான். வாட் டிட் இஸ் மதர் சே ஆஃபன்? நோ நாட் தட் ஒன். ஷாப்கீப்பர் ஆஃபன் என்ன சொல்கிறாங்க? நோ நாட் தட் ஒன்னு சொல்கிறாங்க. திங்ஸ் ஆர் ஃபாலன். ரெண்டுமே ஷாப்கீப்பருக்கு போட்டுக்குங்க நீங்கள். வாட் டிட் கோபி ஆல்மோஸ்ட் புல் அவுட்? என்ன இழுத்தா? சமோசாவை இழுத்தா? ஃப்ளாஸை இழுத்தா? ஹூ வாண்ட் கோபி? யார் கோபியை வான் பண்ணுறது? ஷாப்கீப்பர். வாட் டிட் கோபி சே லவ்லி? லவ்லியாக என்ன சொன்னா? ஐ வாண்ட் தட் ஒன். Who stopped Gopi at the flower shop? Flower shop la yaar stop பண்ணதே? Flower seller. What did Gopi see? A basket of puppies. What happened when Gopi saw the puppies? Suddenly stopped crying. Which puppy did Gopi choose? Brown puppy. Which puppy mother choose? White puppy. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்க? What did mother feel at the end? Smiled. What did Gopi feel at the end? Happy. ஸோ இதை கொஸ்டின் எழுதிக்கிங்க. இது எழுதுறதுக்கு முன்னாடி நான் புக்கில் அண்டர்லைன் பண்ணி சில விஷயங்கள் சொன்னேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை பார்த்துக்குங்க. அடுத்து உங்களுக்கு இங்கே வந்து நமக்கு இதை வந்து ஆன்டனிம்ஸாக போட்டுங்க. ஆங்க்ரி, ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கோபி புல்ட் அவுட் கிரீன் பாக்ஸ். கோபி அண்ட் மாம் கோ டு த மார்க்கெட். கோபி வாண்ட்ஸ் அண்ட் ஆப்பிள். இங்கே ஆண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாம் வாண்ட்ஸ் டு ஒயிட் பப்பி. அம்மா கேட்டது ஒயிட் பப்பி, கோபி கேட்டது ப்ரௌன் பப்பி. ஹூ இஸ் ரீடிங் எ புக்? மாம் தான். ஆனால் அவங்க வந்து நியூஸ் பேப்பர் தான் வாட்சாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஒய் வாஸ் எவ்ரி ஒன் லுக்கிங் அட் கோபி? க்ரையிங். வாட் டிட் கோபி சே டு தி ஷாப்கீப்பர்? ஐ வாண்ட் தட் ஒன். ஒய் வாஸ் கோபி ஆங்க்ரி? மதர் ஸ்டில் டிடன்ட் கெட் எனி திங்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆம் வரணும், எங்கே ஆர் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஒருமையில் சொல்லும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் சொல்லும்போது நீங்கள் ஆம் போடணும் ஐக்கு. அதுவே யூ செகண்ட் பர்சன் சிங்குலரில் சொல்லும்போது நீங்கள் என்ன போடணும்? ஆர் போடணும். ஸோ வி ப்ளூரல், ஆர், யூ ஆர். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஐ வந்து ஆம், ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்து இஸ். வி, யூ, தே வந்து ஆர். அதுவே சிங்குலர் நவுன்ஸாக இருக்குது, நவுனாக இருக்குன்னு வச்சுங்க, அது இஸ் தான். ப்ளூரல் நவுன்ஸ் இருந்துச்சுன்னா ஆர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் பாய்ஸ். ஒய் டூ யூ சே ஐ ஆம் யூ ஆர்? அதுதான் நான் மேலே நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவே தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் அ பாய், யூ ஆர் அ கேர்ள், வி ஆர் சிஸ்டர்ஸ், யூ ஆர் கேர்ள்ஸ். fill in the blanks என்ன? புக், ப்ளூ, பப்பி. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுங்க. ஐ ஃபீல் ஹாப்பி. இந்த எமோஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டதான் ஞாபகம் எனக்கு. ஐ ஃபீல் ஹாப்பி, சேட். இந்த எமோஜி வந்து ஆங்க்ரி, இந்த எமோஜி ஷாக்டு, இந்த எமோஜி வந்து ஸ்லீப்பி, டயர்டு, ஸ்கேர்டு, சர்ப்ரைஸ். இது பாருங்கள், ஷாக்குக்கும் சர்ப்ரைஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுங்க. வாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, சர்ப்ரைஸுக்கும் ஷாக்கும். ஸோ இங்கே இது போனால் ஐ ஃபீல் ஹாப்பி. இவன் ஐ ஃபீல் ஸ்கேர்டு, ஸ்கேர்டுனா பயம். ஐ ஃபீல் சேட் ஏன்னா உடஞ்சிருச்சு. ஐ ஃபீல் ஆங்க்ரி ஏன்னா விளையாட விடலை. அடுத்து என்ன சவுண்டுனா ஈ சவுண்டு. நமக்கு தமிழில் வந்து ஈ சவுண்டு, இங்கேயே அதே தான் இ. இது வந்து ஷார்ட்டில் வரும், இது லாங்கில் லென்த்தாக வரும். டி, டி, அவ்வளோதான். இது பி, டி, ஷீப். இது டி, லீஃப், வீட். ஸோ இது வந்து இந்த இ சவுண்டு, இது வந்து இ சவுண்டு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சி, ஃபி, டீப், ஜீப், மீட், ஃபீட், சீட், வீட். இதை ஞாபகம் வச்சுங்க. சீக், ஸ்லீப்,
வீல், லீச், ஃப்ளீட். ஸோ இங்கே வந்து சி, பெட், ரீட், பீட், ரீட், சீட், ஹீட், நீட், மீல், டீல், சீப், வீட், க்ரீம். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும். டோன்ட் கீப் யுவர் ஃபீட் ஆன் த சீட். ஃபீட் எங்கே வைக்கக்கூடாது? சீட்டில் வைக்கக்கூடாது. க்ரீன் லீஃப் எங்கே இருக்கும்? ட்ரீல இருக்கும். சி எங்கே பார்ப்பீங்க? பீச் பக்கத்தில் பார்ப்பீங்க. க்ரீன் ஜீப் எப்படி இருக்கு? கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கு. க்ரீன் லீச் எங்கே இருக்கு? டீப் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கு. க்ளீன் த க்ரீம் எங்கே இருக்கு? சீக்கில் இருக்கு. இதை கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கூட எழுதிக்கோங்க. இங்கே வந்து நமக்கு லெட் அஸ் லிசன். நோ நோ நாட் நவ் அப்படின்ற ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷல் ஐ ஹாப் இன் த டப். இது யார் கேட்குறா? கேட் கேட்குறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. நோ நோ நாட் நவ் இது யார் சொல்கிறா? அந்த பாய் சொல்கிறான். ஷல் ஐ சிட் பை தட் கப். கப்பில் நான் உட்காரலாமா? இது யார் கேட்குறா? கேட். இந்த லெசனில் கொஷின் எல்லாம் யார் கேட்குறா? கேட் கேட்குறாங்க. நோ நோ நாட் நவ்னு யார் சொல்கிறா? பாய் சொல்கிறான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஷல் ஐ ஜம்ப் ஆன் யுவர் பெட். பெட்டில் ஜம்ப் பண்ணவான்னு கேட்குறாங்க. நோ நோ நாட் நவ். ஷல் ஐ கெட் யுவர் கேப். கேப் எடுத்து வருவா? நோ நோ நாட் நவ். இதுதான் இந்த லெசன்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை யார் சொல்கிறான்றதை ஞாபகம் வச்சுங்க. ஷல் ஐ ரன் டு த ஷாப்? நோ நோ நாட் நவ். ஷல் ஐ ஹாவ் அ நாப்? தூங்குவா? நோ நோ நாட் நவ். ஸோ இது வந்து என்னன்னா, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கொஸ்டின் யார் கேட்குறா? கேட் கேட்குறா. பதில் நோ நோ நாட் நோன்னு யார் சொல்கிறா? பாய் சொல்கிறான் அப்படின்றது தான். ஸோ மேட்ச், சிங், ஈட், சிட், ரன், ஜம்ப், நாப். ஸோ ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிக் த கரெக்ட் சென்டென்ஸ். ஹி ஜம்ப்ஸ் ஆன் த பெட். ஸோ அவசரப்பட்டு தப்பாக எழுதிடாதீங்க. டப்பில் பெட்டு. ஹி ரன்ஸ் டு த ஷாப்பு தான் போடணும். ஏன்னா இது எங்கே நம்ம எடுப்போம்? ஷாப்பில் தான் எடுப்போம். இந்த வேர்டு எங்கே இருக்கும்? ஷாப்பில் தான் இருக்கும். ஹி பிளேஸ் வித் ஃபுட், இல்லை டாய்ஸ் தான். ஹி கெட்ஸ் த பாக்ஸ். ஸோ வேர்டை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. அப்புறம் இந்த கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பி கலர் என்னது? எல்லோ. சேட் கலர் ப்ளூ. ஆங்கிரி கலர் ரெட். சர்ப்ரைஸ் கலர் கிரீன். இதை ஞாபகம் வச்சுக்க. இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கூட நீங்கள் எழுதிக்கோங்க. ஐ கேன் டூல அடுத்து ஸ்கேர்டு, ஏன்னா பயப்படுறாங்க. ஆங்கிரி, கோவப்பட்டு குலைக்கிறாங்க. லேசி, தூங்கிட்டு இருக்காங்க. டயர்டு, ஷாக்டு. ஆட் த சர்க்கிள் த ஆட் ஒன். ஷீப், டீப், பீப், டேப். ப்ரொனன்சியேஷன் வித்தியாசப்படுது. பீட், கிளே, பீன், பீக், கிளே. சி, பி, ஃப்ளீ, டே. ஃபீட், சீட், டெய்ல், டீடு. ஸோ இதுதாங்க. ஐ ஆம் அ கேட். யூ ஆர் டாக். வி ஆர் டாக்ஸ். யூ ஆர் கேட்ஸ். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்குது. ஐ ஃபீல் ஹாப்பி. ஐ ஃபீல் சேட். ஐ ஃபீல் scared. I feel tired. I feel hungry. So இதோட ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 1 முடியுது. அடுத்து டேர்ம் 2ல பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.